ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ரீசெண்டா ஒரு நியூஸ் படிச்சேன். அதுல அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான நபர். இவர் யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு ஏஐ வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. இவர் எக்ஸ் தளத்துல ஸ்டாப் மீ இஃப் யூ கேன் அப்படிங்கிற ஒரு வரிய பதிவு பண்ணிருக்காரு. சரி, இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்க்கு கீழே இலான் மஸ்கையும் நிர்வாகத்துல சேர்த்திருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஃபெடரல் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு ஏஜென்சியை மொத்தமா சோழிய முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வெளியிட்டிருக்காரு. ஸோ இதனால நமக்கு இத்தனை பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து நமக்கு மிச்சப்படும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இதை எதிர்த்து தான் இந்த அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் வந்து ஸ்டாப் மீ இஃப் யூ கேன் அப்படிங்கிற ஒரு பதிவை இட்டிருக்காரு. இந்த பதிவை எலான் மஸ்க் பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிறது கதை இல்லை இந்த வீடியோல. ஸோ அதுக்குள்ள நான் டீப்பா உள்ள போகும்போது தான் தெரிஞ்சுது நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சது. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நீங்க இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் இன்ட்ரோல பதிவு பண்ண பாத்தீங்களா, அதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்காதீங்க. அதுல இருந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணி வேற சப்ஜெக்ட்டுக்குள்ள நம்ம போவோம். அதுக்கு தான் ஸ்டார்டிங்ல சொன்னது. ஸோ அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் இவர் யாரு அப்படின்னு பார்த்தா பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை உருவாக்குனவர். இவர் தான் ஃபவுண்டர், இவர் தான் சிஇஓ. ஸோ இவர் மட்டும் இல்ல, இவரோட சேர்த்து ஒரு 3 பேர் இருக்காங்க. பட் இவர் தான் பிரபலியம். மொத்தம் 4 பேர் சேர்ந்து தான் இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ வந்து அறிமுகப்படுத்தினது. எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தா 2022 ஆகஸ்ட் மாசம் இவங்க அறிமுகப்படுத்துறாங்க. சரி, இப்ப என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இருக்கு, பிரச்சனை இருக்கு. சரி, இன்னொரு பக்கம் இந்த சப்ஜெக்டுக்குள்ள ஒருத்தன் உள்ள நுழையிறான். அவன் தான் ஓபன் ஏஐ சாட் ஜிபிடி. ஸோ இவனும் இந்த சப்ஜெக்டுக்குள்ள நுழையிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அமெரிக்கால, அதாவது 9 பிப்ரவரி 2025 அங்க சூப்பர் பவுல் அப்படிங்கிற ஒரு கேம் நடக்கும். இந்த கேமுக்கு பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் கூடுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு கேம். வருஷம் பிப்ரவரி மாசம் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை இது கேம் நடக்கும். சரிங்களா? சரி, இந்த கேம்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா ஒரு டீமுக்கு 48 பேர் கலந்துப்பாங்க. ஆனா இவங்க செலக்ட் பண்றதோ மொத்தம் 53 பேர். அதுல 48 பேர் கலந்துப்பாங்க ஒரு டீம். இன்னொரு டீம் பாத்தீங்கன்னா 48 பேர். இந்த 48 பேர் மோதி அந்த பந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள ரீச் பண்ணும். இதுதான் கேம். அது பார்க்கவே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய பேருக்கு அடிலாம் விழும். அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும். அங்க அது ஃபேமஸ். எப்படி இந்தியால கிரிக்கெட்டுக்கு வந்து ஆடியன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி இந்த சூப்பர் பவுலுக்கும் ஆடியன்ஸ் அதிகம். இப்போ ஓபன்ஏஐ என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இங்க இந்த இடத்துல நம்முடைய பிராண்ட என்ன பண்ணணும், உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். அதே மாதிரி பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ இவங்களும் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி டயத்துல நம்முடைய பிராண்டையும் மக்களுக்கு போய் சேரணும், ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஆனா இந்த சூப்பர் பவுல்ல விளம்பரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தது ஓபன் ஏஐ. அவங்க கிட்ட அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால அவங்க களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் பவுல் கேம் நடக்கும்போது இவங்களுடைய விளம்பரங்கள் அங்க தென்படும். எப்படின்னா லைவ் சேனல் மூலியமா இந்த விளம்பரங்கள் காட்டப்படும். பெர் செகண்டுக்கு எத்தனையோ மில்லியன் டாலர் வந்து இந்த சூப்பர் பவுல் நிர்வாகம் வந்து வசூல் பண்றதாக நான் ஒரு சில இடங்கள்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேங்க. அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ இவங்க கிட்ட அவ்வளவு செலவு பண்ணக்கூடிய திறன் இல்லை. இவங்க என்ன பண்றாங்க, $1 மில்லியன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டெஸ்ட நடத்துறாங்க. ஸோ இதுல பங்கெடுத்துக்கிறவங்க ரேண்டமா குலுக்கல் முறையில நாங்க ஒரு நபருக்கு $1 மில்லியன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஐடியா சூப்பரா இருக்குல்ல? ஒரு பக்கம் ஓபன்ஏஐ இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அதாவது அவங்களுடைய ப்ராடக்ட மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லைவ் சேனல்ல விளம்பரம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதே தேதியில கரெக்டா ஒரு 3:30 மணில இருந்து 7:30 மணிக்குள்ள பங்கு எடுத்துக்கிடுறவங்க அவங்களுக்கு நிச்சயமா $1 மில்லியன் பரிசு உண்டு அப்படின்ட்டாங்க. ஸோ இதுல வந்து ஒரு நபர் 26 என்ட்ரி பண்ணலாம். சரி, அதுக்கு மேல பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நீங்க யாருக்கெல்லாம் ரெஃபர் பண்றீங்களோ அப்படி ரெஃபரல் பண்ணும் போது அது மூலியமா எக்ஸ்ட்ரா என்ட்ரி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ வந்து தெரிவிச்சிருக்கு. நானும் என்ன பண்ணிட்டேன், இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். என்னமோ நான் ஓபன் பண்ணி பார்க்கல. உங்களுக்காக நான் ஓபன் பண்ணி நான் காட்ட போறேன். கண்டிப்பா இதுவும் ஒருத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே
நம்ம அதை தெரிஞ்சுக்கலாமா முழுமையா? வாங்க காய்ஸ், இந்த அப்ளிகேஷன் தான், இதுதான் ஒரு ஏஐ அப்ளிகேஷன், பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீயா நீங்க பயன்படுத்தலாம். கீழே சின்னதா இன் ஆப் பர்ச்சேசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு சில விஷயங்களுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓப்பன் பண்ணுவோமா? இந்த மாதிரி லோகோவோட கண்டினியூ வித் கூகுள், கண்டினியூ வித் இமெயில். அப்பா 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நான் கண்டினியூ வித் கூகுள். பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ அன்லாக் மோஸ்ட் பவர்ஃபுல் ரிசர்ச் அசிஸ்டன்ட். எங்க அப்பா, மாசம் 2000 ரூபாயாம். இது வந்து வருஷத்துக்கு 20,000 ரூபாயாம். சேவ் பண்ணலாமா 3800 ரூபாய். ஃப்ரீ இருக்காப்பா? வேண்டாம், இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா பெர்ப்ளெக்சிட்டி கீழே பாருங்க, இன்ட்ரடியூசிங் அசிஸ்டன்ட், ஆஸ்க் எனி திங். அப்புறம் கீழே ஒரு 4 டேப் கொடுத்துருக்காங்க. ஹலோ, அதுக்கப்புறம் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அப்லோட் சோர்ஸ் செட் ஏ இன்ஸ்ட்ரக்ஷன் ஷேர் யூர் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் இது என்னது, லைப்ரரி. இது என்னது, சர்ச். கீழே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்க்ரீனில் ஏதோ போகுது. இது பார்த்தா கரண்ட் நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, நம்ம எனி திங் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன செய்வோம், இந்த சூப்பர் பவுலை பற்றி கொஞ்சம் கேட்போம். சூப்பர் பவுல் சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், சென்ட் கொடுத்துட்டேன். அப்பா, வதன்னு நிறைய இருக்குப்பா. சூப்பர் பவுல் இஸ் அ ஆனுவல் சாம்பியன்ஷிப் கேம் ஆஃப் நேஷனல் ஃபுட்பால் லீக். சரி, ஃபர்ஸ்ட் சூப்பர் பவுல் 1967 சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சூப்பர் பவுல் 59 வில் பி ஹெல்ட் ஆன் February 9, 2025. 59வது சூப்பர் பவுல் February 9. இந்த டேட்ல தான் நான் சொன்ன அந்த 2 கம்பெனியும் அவங்களுடைய பிராண்டை எக்ஸ்போஸ் பண்ண போறாங்க. அதாவது விளம்பரப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ண போறாங்க. சரிங்களா? நல்லா தான் இருக்கு. மைக் இருக்கு, அப்புறம் பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போனா இது இருக்கு, பேமெண்ட் பண்ற ஆப்ஷன். அது வேண்டாம். அதுக்கப்புறம் டாப் ரைட்ல 3 டாட் என்ன இருக்கு, ஆட் டு ஸ்பேஸ், பிரைவசி, டெலிட். ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தா ரிலேட்டட். வாவ், வாட் ஆர் த கீ மூவ்மெண்ட் இன் சூப்பர் பவுல் ஹிஸ்டரி. இதெல்லாம் லிங்க்குங்க. ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க, பார்த்துருவோமா? ஓ, ப்ளஸ் பட்டனை தட்டின உடனே அது ரிலேட்டடான நிறைய ரிசல்ட் கொடுக்குறாங்களா பாருங்க, எக்கச்சக்கமாக இருக்கு. டோஜ் இன்ஜினியர் டிகோட் ஸ்க்ரோல் பார்த்துருவோமா? சப்ஜெக்டை விட்டு மேற போகுது. எனிவே வேண்டாம். இதாங்க இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ. சேம் ஓப்பன் ஏ சாட் ஜிபிடி, அதே மாதிரி கூகுளோட ஜெமினை, அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட கோ பைலட். ஸோ அதே போல இவங்களும் இவங்களுடைய ரிசல்ட்டை கொடுப்பாங்க. வெப்ல இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நமக்கு அவங்க ஸ்டைலில் கொடுப்பாங்க. செமையாருக்குல்ல? மேலே ப்ரொஃபைல் பிக்சர்லாம் காட்டுது, தட்டி விட்டு பார்ப்போம். யூசர் நேம், இமெயில் ஐடி, இன்காக்னிட்டோ மோட், அதை கூட பயன்படுத்தலாம். கிரியேட் அனானிமஸ் த்ரெட்ஸ் தட் டோன்ட் அப்பியர் இன் யுவர் லைப்ரரி அண்ட் எக்ஸ்பயர் ஆஃப்டர் 24 hours. ஏஐ டேட்டா ரிட்டென்ஷன் டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கு. அக்கௌண்ட் வேணா டெலிட் பண்ணிக்கலாம், லாக் அவுட் பண்ணிக்கலாம். வாவ். வாய்ஸ் ஸ்டைல் 4 பேர் இது கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் மோட் எப்படி, புஷ் டு டாக் இல்லைன்னா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ, ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் டிடெக்ஷன். ஓ, அந்த மாதிரி. வா, நிறைய கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி இந்த அப்ளிகேஷன் உங்க போன்ல சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸை பதிவு பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்களா? இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ பத்தி நீங்க ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. சரி, 9 February 2025 இந்த 2 கம்பெனியும் முட்டி மோத போறாங்க. ஒரு பக்கம் ஓப்பன் ஏஐ விளம்பரம் மூலியமா அவங்கள ரீச் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க. இது ட்ரெடிஷ்னல் வே அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்னொரு பக்கம் இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ வந்து எப்படி அப்ரோச் பண்ண போறாங்கன்னா, அவங்களுடைய யூசரை $1 million கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் மூலியமா ரீச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரோட பிராண்ட் எத்தனை பேர்கிட்ட ரீச் ஆக போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது, நிச்சயம் இல்லை. பட் ஓப்பன் ஏஐ இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் லோ காஸ்ட்ல என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ வந்து ரீச் பண்ணணும் முடிவு பண்ணிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும். ஆல்ரெடி ஓப்பன் ஏஐ வேர்ல்டு வைடா ஒரு தெரிஞ்ச ஒரு பிராண்டு. பெர்ப்ளெக்சிட்டி வந்து இப்போதான் லான்ச் ஆகி ஒரு 2-3 இயர்ஸ் தான் ஆகுது. அவங்களும் முயற்சி பண்றாங்க, நம்மளுடைய பிராண்டை எப்படியாவது யூசர்ஸ்க்கு போயிட்டு சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல கிடைச்ச வாய்ப்பு தான் இந்த சூப்பர் பவுல். ஸோ சூப்பர் பவுல் மூலியமா உலகத்துக்கு அவங்களுடைய பிராண்டை ரீச் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பெர்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஏதோ ஒரு கம்பெனில இருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அது மேல வேற கேஸ் போட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த பேரு இன்னமும் எல்லா இடங்கள்லயும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால என்னவோ தெரியல, இந்த அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் உணர்ச்சி வசப்பட்டு எக்ஸ் தளத்துல இந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு விட்டுருக்காரு. ஸோ எலான் மஸ்க் பார்த்தாருன்னா என்ன செய்வாருன்னு தெரியல. இனி வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும். ஸோ காய்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு பிராண்டை நீங்க வந்து லான்ச் பண்றீங்கன்னா அந்த பிராண்டை மக்கள் மத்தியில போயிட்டு சேர்க்கணும்னா என்னென்ன வழிகள்லாம் இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில வழிகளை நீங்க சொல்லுங்க. ஆனா மோஸ்ட்லி
எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு மீடியா தான் பவர்ஃபுல். ஸோ அந்த மீடியால தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். அது வழியா தான் மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, மீடியால இன்வெஸ்ட் பண்றாங்க. பிராண்ட வந்து ஷோ பண்றாங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கோ இல்ல அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்த்துட்டீங்க நீங்க, நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா, அவங்களும் இதோட பலனை அனுபவிப்பாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, வழக்கம் போல யூடியூப் கீழ நெறைய பட்டன விதைச்சு விட்டுருக்கான். அதுல ஒண்ண தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழ கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இந்த சப்ஜெக்ட்ட பத்தி ஒரு சில கருத்துக்கள நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பெர்ப்ளெக்ஸிட்டி ஒரு கான்டெஸ்ட் நடத்துறாங்கல்ல, அது வேர்ல்டு வைடா யூஸ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு கிடையாது. அமெரிக்கால இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்காக இந்த கான்டெஸ்ட்ட இவங்க நடத்துறாங்க. 18 வயசு கம்ப்ளீட் ஆனா அவங்க தாராளமா இதுக்குள்ள என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $1,000,000 ரேண்டமா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு குடுப்பாங்களாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா அன்லைக்